முருகா, என் அன்பு பிள்ளையே, நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் உன் துணையின் வீட்டில் இருந்து சுப செய்தி ஒன்று உன் வீடு தேடி வரும். உன் ஆசையை நிறைவேற்ற சில சூழ்நிலைகளும் உன் மனதின் குற்ற உணர்ச்சிகளும் கூட தடுக்க முயற்சி செய்யும். உன் மனதில் தேவையற்ற எண்ணங்களை மாயை தான் உருவாக்கும் பிள்ளையே. அதனால் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் நினைத்துக்கொள், எதுவும் உன் உள்ளத்தின் வலிமையை வெல்ல முடியாது. உன் ஆன்மாவின் சக்தி என் அருளோடு சேரும் போது எந்த தடையையும் தாண்டி செல்லும் திறன் உனக்குள் பிறக்கும். எனது அருள் உன்னோடு இருக்கையில் நீ எதை நினைத்தாலும் தைரியமாக செய் பிள்ளையே. முடிவில் சந்தோஷம், நிறைவு, அமைதி அனைத்தையும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் மலர செய்வேன். நீ இப்போது ஒரு விஷயத்தை நினைத்து பயந்து கொண்டு இருக்கின்றாய். ஒன்றை கூறுகின்றேன் கேள். என்னை அப்பா என்று உரிமையோடு அழைத்த பிறகு உன் மனதில் ஏற்படும் பயம் உனக்கு நல்லது அல்ல பிள்ளையே. அப்பா முருகா என்று கூப்பிடுவது மட்டும் போதாது, அதோடு உனக்கு நம்பிக்கையும் இருக்க வேண்டும். என் இறைவன் என்னை எந்த சூழ்நிலையிலும் காக்க வருவான். என்னை கடை தேற்றுவான். என் மனதை அறிந்தவன். என் மனதை பக்குவப்படுத்துவான். என் மனதில் இருக்கும் பயத்தை தூக்கி வெளியே போடுவான் என்ற நம்பிக்கை உனக்கு நிச்சயம் இருக்க வேண்டும். அதனால் நீ எதை நினைத்து பயப்படாதே. அது மலை போல உன்னை நனைத்தாலும் நான் அதை பனி போல குளிர்ச்சியாகவும் இனிமையாகவும் ஆக்கி தருவேன். கவலையை விடு தங்கமே. நீ இப்பொழுது உன் துணையை நினைத்து பயம் கொண்டு இருக்கின்றாய். நீ வேண்டாம் என்று நினைத்தாலும் நாளை உன் துணையின் வீட்டில் இருந்து உனக்காக சுப செய்தியும் நல்ல செய்தியும் உன் துணை உன்னிடம் வரப்போகின்றார். நாளைய விடியலில் உனக்கான மங்களகரமான செய்தி ஒன்று உன் துணை உன்னிடம் கூறப் போகின்றார் தங்கமே. இனி வாழ்ந்தால் நான் உன்னோடு மட்டும்தான் வாழ்வேன். இனி ஒரு நிமிடம் கூட உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன். இனி என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நீ மட்டும் இருந்தால் போதும் என்று உன்னுடைய உயிரான துணை நாளையே இதை உன்னிடம் கூறப் போகின்றார். உனக்கான மகிழ்ச்சியை அவர் தர போகின்றார் பிள்ளையே. இனி நீ மகிழ்ச்சி பாதையிலேயே உன் துணையுடன் செல்ல போகின்றாய். நம்பிக்கையோடு காத்திரு, நான் பார்த்து கொள்கின்றேன். ஓம் முருகா.